ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அம்மணி சேனல். இந்த நாள் அன்னைக்கு நாங்கள் ஊருக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ அதை தான் வீடியோவாக எடுத்திருக்கேன். சிங்கக்குட்டி, ஹரி சிங்கக்குட்டி அதெல்லாம் தெரியாதா? அம்மா கொடுக்க நீங்க தின்னுட்டு இருக்கீங்க. எங்கள் அம்மா எங்கள் ஆச்சியை நினச்சி ஃபீலிங்ஸில் வந்துட்டு இருந்தாங்க. நானும் ஹரியும் அவங்கள வச்சு ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் போகிற வழியில் மேகம்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சந்தானம் படத்தில் வேற எம்எஸ் பாஸ்கர் இருக்காங்களே, அவங்க உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. பண்ணி வெள்ளம் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டான கொண்டு போட்டுட்டோம்னா நான் எடுத்துட்டு இருக்கேன். யூடியூப்க்கு அடிச்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் கிளம்புனதே சாயங்காலம் தான். ஸோ நைட் ஒரு 8 மணி 9 மணி போல் திருச்செந்தூர் போய் ரீச் ஆயாச்சு. கைஸ், எங்கள் வீட்டில் கொய்யாப்பழம் இருக்குது கைஸ். இந்த நல்லா இருக்காமா ருசியா கொய்யாப்பழம்? கைஸ், நான் கொய்யாப்பழம் சொன்னேன். சரியான டேஸ்ட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரெட் கலர் கொய்யாப்பழம் முருங்காவும் போட்டு சரி வாங்க. அப்புறம் அருமை. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்மா? ஹலோ பாலாஜி பாய். சின்ன வயசுல ஒடிச்சிருப்பீங்க என்ன? தான் அதிகமாக ஒடிச்சிருப்பேன். ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் இந்த வேர்ல்டு என்ன அப்பெல்லாம் சொல்ல முடியாது. இதை இப்படி வீடியோக்குள்ளே சொல்லுவீங்களா? சாச்சா போட்டு இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். இல்லம்மா, ஒரு பாட்டு வச்சு போட்டு என்னம்மா சைடுல எடுத்துடா பாருங்க. சைடுல எடுத்தா இப்படி எடுத்தா வீடியோவில் தான் போட முடியும். இது நம்ம என்ன இப்போ எதுக்கு இது பண்ண போகிறோம் சொல்லுங்க மேடம்? ஆட்டுக்கு நாங்கள் கொலை வாங்கிட்டு வந்தோம். அதுலேருந்து கடலை இருக்குது. ஆமாம், இந்த கொலை சாப்பிடுமோ ஆடு நல்லா? ஆமாம் கைஸ், இது போட்டால் ஆட்டுக்கு பால்லாம் நல்லா வருமாமா. எங்கள் வீட்டில் ஆடு குட்டி போட்டிருக்கனால நாங்கள் இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை இப்போ பிரிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த குட்டி இலையோடு சேர்த்து இதை நாங்கள் ஆட்டுக்கு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் வந்திருக்கு கடலை. ரெண்டு இது இல்லை, நிறையா இருக்குது. ஆனால் மிச்சம் எல்லாமே பிஞ்சு. இதெல்லாம் ஆட்டுக்கு போட சொல்லிட்டாங்க எங்கள் அத்தை. ஆடு எங்கள் பக்கத்தில் இருந்து கோழி தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஆடு காமிக்கிறேன் பாருங்க. அந்த அங்கே இருக்குது பாருங்க ஆடு. ஆமாம், இங்கே கோழி பசங்க நிற்கிறாங்களா, நிறைய கிடக்காங்க. புறா வேற கிடக்கு. இந்த அங்கே ஒரு ஆடு நிற்கிதா, அப்படியே இந்த காக்கா நிறைய அப்படியே சுற்றி சுற்றி இருக்கும். மதுரைலாம் காக்காவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே பாருங்க, காக்கா தண்ணி குடிக்குது. இங்கே இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நோட் பண்ணேன். எல்லோரும் பாருங்களேன், அந்த காக்காவுக்கு ஒரே ஒரு கால் தான் இருக்குது. இந்த காக்கா ரொம்ப நாள் எங்கள் தோட்டத்தில் சுற்றிட்டு இருந்துச்சு. நான் யதார்த்தமாக இப்போ வீடியோ கேப்சர் பண்ணுறேன். அந்த காக்காவே தான் திரும்ப வந்திருக்கு. கைஸ், இங்கே பாருங்களேன், இந்த காக்கா என்ன பண்ணுதுன்னா கூரையில் உள்ள இலையை பிக்குது. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா போய் கூடு கட்டுறதுக்கு. கூடு கட்டி முட்டை விடுறது. நல்லா பாருங்களேன், பிச்சு கொண்டு போவோம், அது கூடு கட்டும். இந்த தெரியுதா பிக்க ட்ரை பண்ணது தெரியுதா? காக்கா மேலே அது பக்கத்தில் தெரியுது பாருங்க. ஏன்னா கூடு கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க மேடம். கூடு கட்டி ரொம்ப ட்ரை பண்ணுது அந்த இதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு மோந்து பார்த்து அதுக்கப்புறமேட்டு தான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும் போல என்ன?
சாப்பிடுது. குட் பாய். ஹாய் சொல்லு எல்லாருக்கும். கரெக்டாக பார்க்குது பாருங்களேன் கேமராவை. கூப்பிடு பார்க்க. கூப்பிடு. அத்தை கூப்பிட்டு எட்டி பார்ப்போம். ஆமாம், சௌமியக்கா கூப்பிட்டு அம்மான்ட்டு கத்து. என்ன பாப்பாவுக்கு பசிக்குதா? குட்டி. ஆமாம், அது பேர் குட்டி. குட்டி குட்டி கால் உடையுதா இல்லையா? கீழே உட்காருங்க. இதுக்கு வேற கால் உடஞ்சிருச்சு கைஸ். ஏன்னா வந்து தேங்காய் வந்து காலில் விழுந்து இந்த கட்டு போட்டுக்கு பாருங்க. பாவம் பையன். More moments later. தண்ணி சவுண்டில் கேட்குமான்னு தெரியல. ஒரு சூப்பரான இடம் உங்களுக்கு காமிக்க போகிறேன் எங்கள் தோட்டத்தில். இப்போதான் ஃபஸ்ட் டைம் நான் என் வீடியோலேயே காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இல்லை, இதுக்கு மாதிரி கார்டன் வ்ளாகில் கொடுப்பேன். அது வேறு தொட்டி, இது வேறு தொட்டி. உங்களுக்கு நான் காமிக்கிறேன், கொண்டே கழிச்சு காமிக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் காமிக்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா? அது என்ன இடம் தெரியுமா? டட 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 டடா. இந்த இடம் தான். சில்லுன்னு இருக்கு guys. தலை குளிக்க கூடாது, அதனால இது வரைக்கும் பக்கத்துல வந்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கும் எங்க தோட்டத்துல இந்த இடம். சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு இங்க கோர் மெமரிஸ் நிறைய இருக்கு. ஐயோ மண்டை இறந்துச்சுனாலும் எங்க அம்மா அடிவாங்க. நல்லா இருக்குல்ல? இங்கேதான் குளிப்போம். ஆனால் இப்போ வந்து அந்த தலைக்கு என்ன தேய்ச்சிருக்கேன். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே. நான் நாளைக்கு உங்களுக்கு அங்கே போயிட்டு சொல்கிறேன் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. இம்பார்ட்டண்ட்டான டே, அதனால் வந்து இப்போதைக்கு குளிக்க மாட்டேன். நாளைக்கு போய் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்து குளிப்பேன். அப்போ உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். நாங்கள் இங்கே தான் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த தோட்டத்தில் தான் பிறந்து வளர்ந்தோம். இந்த ஸ்விம்மிங் பூலில் தான் கடந்து ஜாலியாக நிறையா விளையாண்டுட்டு கிடப்போம். முங்கினா மண்டை வேறு நினைஞ்சிடும். அந்த ரீசனுக்காக தான் முங்க மாட்டேன். ஆமாம், ஜாலியாக இருக்குது கேர்ள்ஸ், ஜாலியாக. சரி ஓகே, நான் போய் குளிக்கிறேன். பாய். கைஸ், இதுக்கப்புறம் வர வீடியோ எல்லாமே பார்ட் 2ஓட கண்டினியூஷன். நீங்கள் பார்ட் 2 வீடியோ பார்க்கலன்னா நான் மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பாருங்களேன், கப்லேருந்து தூக்கி ஊற்றி குளிப்பாங்க. எங்கள் அக்கா வந்து போலீஸ் கைஸ். அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தயவு செய்து எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சமைச்சுலாம் விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா? வீட்டிலேருந்து ஒவ்வொரு பாத்திரம் திருடிட்டு வந்து பாத்திரம் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு இந்த பொடி. இது எப்படின்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பொருள் திருடணும், அதுதான் டாஸ்க்கு. திருடிட்டு வந்து இங்கே எனக்குள்ள ஒரு இது வந்து பிஞ்சு கிடந்துச்சு. இந்த தென்னை ஓலை இருக்குல்ல, இது வந்து பச்சை ஓலை ஒன்று பிஞ்சு கீழே கிடந்துச்சு. ஐயோ, பட்டர்ஃப்ளை கைஸ் பறந்துட்டு வந்து அங்கே பாருங்கள் என் பக்கத்தில். ஷோ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எதுக்குடா ஆட்டினேன்? பறந்துட்டானுங்க பசங்க. இந்த போதா ரெட் கலர் பட்டர்ஃப்ளை. ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் பார்த்து. நம்ம மதுரையிலலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பட்டர்ஃப்ளைஸ் பார்த்தேன். இந்த போது பாருங்கள், தெரியுதா கைஸ்? இந்த தோட்டத்தில் கொஞ்சம் பூ மாதிரி இருக்கா, அந்த இந்த லாவெண்டர் கலர் பூ மாதிரி இருக்கா, அதில் வந்து தேன் இருக்குன்னு சொல்லிட்டு வரவங்க போல இருக்குது. இங்கே வாழை இது இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இங்கே குளிக்க ஆள் வருவாங்க. பெர் டே ஏதோ ஒரு பேமெண்ட் இருக்கும்.
கொடுத்து வருவாங்க. இந்த செடியிலையும் அப்படி தான் பிச்சா பால் வரும். இது இப்போ புதுசாக க்ளீன் பண்ணி இது பண்ணியிருக்காடா. இது எவ்வளோ நாள் ஆச்சோ. இங்கேயும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே தான் கைஸ் இதான் இங்கே எனக்குள்ள கண்ணாடி இருக்கா. குளிச்சுட்டு இது பண்ணிவிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் நாங்கள் இங்கே வச்சு தான் சமைச்சோம். எப்படின்னா சின்ன பிள்ளைங்கன்ட்டு இல்லை, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க, ஒரு நார்மல் சைஸ் வரணுன்னு விற்கனா அவங்களாம் இருக்கும்போது இங்கேக்குள்ளே தான் பிரியாணி சமைச்சோம். நாங்கள் இங்கே வச்சு தான் அந்த திண்டு மாதிரி இந்த இங்கே இங்கே பாருங்களேன், அந்த மரம்லாம் வந்து உட்கார ஷேப்பில் தான் இருக்குமே. டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்களா, க்ளீன் பண்ணல போலிருக்கு. நேற்று ஆல்ரெடி ஆள் வந்தவங்களாம் அசிங்கமாக போட்டு போயிட்டாங்க. இங்கே தான் உட்காந்து எல்லாத்தையும் காய்கறிலாம் வெட்டி எல்லாம் பண்ணுவோம் நாங்கள். இங்கேயும் மாங்காய் மரம் இருக்குது. இதெல்லாம் சரியான இது ஃபுல்லாமே மாங்காய் மரம் தான். ஃபுல்லாக மாங்காய் மரம் தான். இங்கே நல்லா இருக்கும் நிறையா மாங்காய், எல்லா மாங்காயுமே. தண்ணி இருக்காடா உள்ள? தண்ணி இல்லையே கைஸ், என்ன பண்ணுறது? சரி தண்ணியில் நண்பர்களே, ஆனால் இங்கே நல்லா தான் இருக்கும். வேறு ஸ்விம்மிங் பூல் இங்கே இருந்தால் லிவிங் இன் ஸ்விம்மிங் பூல் ஃபார் 24 hours வீடியோ எடுக்கலாம். ஆனால் இப்போ எடுக்க முடியாது, ஏன்னா இப்போவே ஊருக்கு கிளம்புறோம். இங்கே தான் தண்ணி வரும் கைஸ். அடுத்தங்காய் மரம் இருந்துச்சாங்க. அதில் வந்து என்னென்னா கல் ஒட்டி அதுலேருந்து ஒரு கொப்பை வளர்ந்துச்சு, ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்போ இங்கே பப்பாளி மரம் இருக்குது. சுற்றி இருக்குது நிறைய மரம். இங்கே குளிக்கிற மாதிரி ஒரு குட்டி தொட்டி இருக்குது, அதை காமிக்கிறேன் பாருங்களேன். சின்ன பிள்ளைங்க குளிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே இன்னும் குட்டி பிள்ளைங்க குளிக்கிற மாதிரி. இது வந்து கொஞ்சம் நார்மல் மிடில் ஏஜ் பிள்ளைங்களாம், ஒரு 10 உள்ளே இறங்கலாம். இது வந்து பெரியவங்க குளிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இந்த இடமே ஃபுல்லாக, இந்த தோட்டமே நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இங்கேக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு இடம். இது வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இது போக வந்து இங்கேயே சில பேர் வந்து சமைச்சு சாப்பிட்டு போவாங்க. அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு வேளை டவுன் மட்டும்தான் அவங்க லைஃப்லேயே பார்த்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் அப்பப்போ வரலாம். அந்த ஒரு வெக்கேஷன் நல்லா ஜாலியாக 1 day போதும். இந்த அதிசயம் அந்த மாதிரி தீம் பார்க் மாதிரி தானே இருக்கும். இங்கே குளிக்கிறதெல்லாம் ஃபீல் ஆகும். நல்லா குளிச்சுட்டு இது பண்ணிட்டு போகலாம். அதனால் கூட வந்து வேறு ஒரு இதாக வருவாங்க. இது ஒரு மாதிரி ப்ரைவேட் ரெசார்ட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். வாய்ஸ் நான் சொன்னேனே கண்ணாடி, அந்த கண்ணாடி குளிச்சுட்டு வந்து இது பண்ணிக்கலாம். சரியான ஸ்கை ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை பார்த்தேன். நான் திரும்பி போகிறீங்களா போயிடுச்சுன்னா அவ்வளோதான். தெரியுதா? பறக்குதே தந்தா. அது பக்கத்தில் வருமா என்னன்னு தெரியல. சரியான ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. காட், பறந்துருச்சு. போ, நான் சொல்லியிருக்கேன்ல இந்த மரத்தில் தான் வந்து உட்காந்து இது பண்ணுவேன். இது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இதில் நம்ம உட்காந்துக்கலாம்டா. தெரியுதா? உட்காந்துட்டு விளாண்டுட்டு இருப்போம். கண்ணு நான் அந்த கடலில் குளிச்சது இன்னும் ஒரு மாதிரி மஞ்சள் கலர்லேயே இருக்குது, மாறவே இல்லை கண்ணோட இது. காட், சரியாயிடணும். எனக்கு வேறு கொஞ்சம் தண்ணியில் குளித்தனாலே தலைவலிக்க ஆரம்பிச்சோம். அப்போ ஆரம்பித்த தலைவலி இன்னும் தலைவலி போவே இல்லை. ஆனால் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது கைஸிங்க, சூப்பராக இருக்காங்க பார்க்குறதுக்கே. அப்புறம் இது வந்து சப்போட்டா மரம். உங்களுக்கு சப்போட்டா காய்ச்சிருக்கான்னு தெரியலையே. அந்த இருக்குது, தெரியுமா? இந்த தெரியுதா? இதுதான். என் கேமரா கொஞ்சம் கேவலமான குவாலிட்டியில் இருக்குது. இந்த இப்போ கூட பட்டர்ஃப்ளை போச்சு பார்த்தீங்களா? நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது இங்கே. இதான் சப்போட்டா மரம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு வித்தியாசமாக அரசமெல்லாம் பார்க்காம இருந்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து தேங்காய், செத்து போன தேங்காய்னு இருப்பாங்களே, இது வேஸ்ட். இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஈரமான இடத்துல இதை புதைச்சி வச்சாங்கன்னா அந்த வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வளரும். தென்னங்கன்று வளரும். இந்த அங்கங்கே முளைச்சிருக்கா, அந்த மாதிரி வளரும். வாய் ரொம்ப ரோலாகுது, மன்னிச்சுக்குவோம் என்ன. அப்புறம் இந்த மாங்காய் மரம், இது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே அந்த மரம் இருக்குது. எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நான் அந்த மரத்தை பார்த்துருக்கேன். நல்லாயிருக்கும். ஏன் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். இந்த மரம் ஒன்று
தெரியலண்ணா எனக்கு இதில் வந்து காய் முளைச்சி இது பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனால் மிச்ச மரத்துலலாம் வந்து நிறைய காய் முளைச்சிருக்கு, நானும் பார்த்துருக்கேன். அப்புறம் இங்கே வந்து கிணறு. இந்த கிணறு சின்ன வயசில் நாங்கள் ரொம்ப பயப்படுற கிணறு. விழுந்துருவோமோ இது வந்து எப்படின்னா தரை பக்கத்தில் ரொம்ப ஒட்டி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பயந்த ஒரு கிணறு. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடந்ததில்லை. வந்து நான் ஒரு ரூம் காமிச்சேன், அந்த ரூம்குள்ளே எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா அது வந்து நல்லா டைல்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் அந்த ரூம். இதெல்லாம் என்ன தெரியுமா, இந்த இலைலாம் இருக்கும்ல, இந்த விழுகுதுல இலை, இந்த இலையெல்லாம் நல்லா காஞ்சக்கப்புறம் தானே விழுகும். அது எல்லாத்தையும் மொத்தமாக இங்கே, அப்புறம் இந்த இடத்துல இங்கே, அப்புறம் இங்கே, இப்படி நிறைய இடத்துல கூட்டி வச்சு தீ வச்சுருவாங்க. இங்கெல்லாம் வந்து அப்படி தான். இல்லைன்னா ஒரு மொத்தமாக ஒரு குழி மாதிரி தோண்டி அதுக்குள்ளே இதை போட்டுருவாங்க. உரக்குழின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த குப்பைலாம் இருக்கும்ல, இந்த மாதிரி குப்பை, அது எல்லாத்தையும் அதுக்குள்ளே போடுவாங்க. மாட்டிருக்கு. இது வந்து உயிர் உள்ள பூச்சி, ஆனால் இலை மாதிரியே இருக்குது பாருங்கள். தெரியுது உங்களுக்கு? இலை மாதிரியே இருக்கும். அது நம்மளை பார்க்குது. நல்ல ஒரு பூச்சி இது ஆக்சுவலி. தெரியுது உங்களுக்கு? ஆனால் காஞ்ச இலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தான் பார்க்குறேன். அம்மாடி, செங்காந்தல் பூவில் இது என்ன தாள் பூவா? அதோட மரம் நிற்கும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலி முள்ளாக இருக்க மாதிரி மரம். இங்கே வந்து கொஞ்சம் ஸ்லிப்பர்லாம் போட்டு தான் வரணும். இதாக இருக்குது பாருங்கள், இதான் அந்த மரத்தோட இது பார்த்தீங்களா? இது எப்படிங்க பாருங்கள், தாள் மாதிரியே இருக்கும். இது வந்து தாள் பூன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி என்ன கலர், ஒயிட் கலரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக. இதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சு, முள்ளாக இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா சின்ன வயசில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சும்மா இங்கே குளிக்க வரவங்களாம் வந்து சும்மா ஏதாவது ஐஸ் பாட்டில்ன்ற கண்ணாடி பாட்டில் வந்து போட்டு போயிடுவாங்களா. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதை வந்து வெளியே எடுத்து கொடுத்து, முன்னாலாம் வந்து கண்ணாடி பாட்டிலுக்கு வந்து ஐஸ் தருவாங்க. அப்போ வாங்கி சாப்பிடுவோம். நாங்கள் அதை போட்டு ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம். காசு கொடுக்க மாட்டாங்க, நம்ம அதுக்கு பதிலாக ஐஸாக வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கும். இல்லை, நல்லாயிருக்குன்ற வார்த்தை என்ன தொத்திக்கிச்சு. நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஓகே காய்ஸ், ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், கொசு, சரியான கொசு கடிக்கும். ஏன்னா இங்கே செடியாக இருக்கா, ஃபுல்லாக செடி தண்ணி அந்த மாதிரி தானே இருக்குது. அதனால் இங்கே ஃபுல்லாக இதாக தான் இருக்கும். இந்த மரத்து மேலே நம்பர் போட்டிருக்காங்களா, 22, 23 அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து மரத்தோட எண்ணிக்கை. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அங்கெல்லாம் 90 தெரியுதா? ஒரு 100 மரத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே அங்கே 117. ஆமாம், 117 தான். 100 இல்லை 500 இருக்கும்னு நினைக்கிறேன் மரம். தோட்டத்தில் மட்டும் கொஞ்சம் எனக்கு அந்த அங்கே 117ன்னு போட்டிருக்கல, அதான் கேட்டேன். 99, 117, எப்படியும் ஒரு 200, 250 நிற்கும். தெரியும். இந்த செடி பேர் வந்து நித்திய கல்யாணி. நடுவில் எனக்கு தெரியல, அது பொருளையா என்னன்னு தெரியல. இதை வந்து அரைச்சி சாப்பிட்டா வந்து கேன்சர்லாம் சரியாகும் அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் அது என்ன கதைனே எனக்கு தெரியல. காய்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உண்மை தான். அந்த நித்திய கல்யாணி ஃப்ளவரில் வந்து ஏதோ ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்காமா. அதை வந்து கேன்சருக்கு ட்ரீட் பண்ணுவாங்களாமா. இயர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சரில் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. இதில் ஒரு ஃப்ளூயிட் இருக்குமாமா, இதை வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களாமா. இது வந்து என்ன செடி தெரியுமா? லெமன் செடி. லெமன் செடி தான் நினைக்கிறேன். லெமனால் நார்த்தங்கவான்னு தெரியல. முன்னாடி அன்னைக்குள்ள ஃபோட்டோ தான்டா, அந்த ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு வந்தாங்க போய். ஏய் நல்ல ஏம்மா, இங்கே பாருங்களேன் எவ்வளோ கிளிட்டராக இருக்குன்ட்டு. அப்படியா? நான் பார்க்கவே இல்லையே. நல்லா இருக்குல்ல?
சௌமியா வா. தொட்டு கும்பிட்டீங்களா? இந்த பெருமாள் சாமியை கும்பிட்டுட்டு அங்கே போனோம்னா மண்டையில் அப்படியே வச்சுடுவாங்களே, அந்த மாதிரி நம்ம அங்கே போய் கும்பிட்டுட்டு தான் வந்து வாங்கணும் போல தெரியுது. நான் சொல்லிட்டு வேற வந்தேன், பெரியமா நான் மண்டையை போட்டா கூட நீங்க மண்டையை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இறங்கினா அவன் அடிப்பான், அதான் யோசிக்கேன். கொஞ்சம் கையப்பிடி படப்புல இருந்து யாரும் ஏதோ ஆட்டை போட்டு போட கேமரா பாருங்க, கேமரா பாருங்க. நமக்கு பிடித்தமான உணவு தான். ஓகே ஃபைன். ஓகேவா? நான் வந்து எங்கள் ஆச்சி, இது எங்கள் ஆச்சியோட அக்கா. பக்கத்தில் போய் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபேஸ். ரைட், இதுதான் வந்து எங்கள் ஆச்சியோட அக்கா. இது வந்து எங்கள் ஆச்சி, இது எங்கள் ஆச்சி பெத்த பிள்ளை, எங்கள் அத்தை, அந்த எங்கள் ஆச்சியோட மருமக. என்னடா மா தீஸ்தாக்கு ஏதாவது எடுத்து போடுமாப்பா, அவன் ஃபீல் பண்ணுறான். யார நான் வந்து காய்ஸ் படிக்கிறதுக்கு இது பண்ணோம். சோறு, சாம்பார், கறி குழம்பு. காய்ஸ் இப்படியே இனிதான் எங்களோட நாள் முடிஞ்சுச்சு. என்னடா மதுரைக்கு வந்தீங்களா? ஆமாம், அங்கே வந்தால் திரும்ப ஏற முடியும். பாய் சொல்லு. வருடங்களுக்கு பிறகு இந்த இடத்துல ட்ரெயின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் நின்னதே கிடையாது. ஸோ அப்படியே எல்லா விஷயங்களும் முடிச்சுட்டு ஊர்லேருந்து கிளம்பி மதுரைக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.